2026 வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலை போன்று 2026 தேர்தல் திமுகவிற்கு சுலபமாக இல்லை என மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே திமுக மேடையிலே தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. 2026 வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை, அவர் ராசி இல்லை, அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2021 எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அதே மாதிரி 2026 அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும், இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு, ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான், ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மட்டும் ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளா வந்து நிற்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.